ரமதான் கொடுக்க நினைத்த நோக்கத்தை எம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொண்டோமா? ரமதான் கொடுக்க நினைத்த நோக்கம் என்ன? எதற்கு ரமதான்? தக்குவாவை அடைவதற்காக, அல்லாஹுடைய அச்சத்தை அடைவதற்காக, அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்பட்டு அல்லாஹ் தடுத்ததை விட்டு நம்முடைய வாழ்வை விலக்கிக் கொள்வதற்காக. இதுதான் ரமதானுடைய நோக்கம். பசி நோக்கம் அல்ல, தாகித்திருப்பது நோக்கம் அல்ல. என்னை பொறுத்தவரை இன்று முஸ்லிம்களில் பலர் இல்ல மாஷா அல்லாஹ் பசிப்பதும் கிடையாது, தாகிப்பதும் கிடையாது. அவருடைய சஹருடைய உணவே போதுமானது அந்த ஒரு தினத்துடைய பசிக்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இது நோக்கம் அல்ல. ரமதானுடைய உண்மையான நோக்கம் தக்குவா. இந்த தக்குவாவை நாம் அடைந்தோமா? அல்லாஹ்வின் அச்சத்தை எம்முடைய உள்ளம் இந்த நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹுடைய பயம் எம்முடைய வாழ்வை ஆட்டி படைக்கிறதா? அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அல்லாஹ் தடுத்ததை எம்முடைய வாழ்வில் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் எம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிறதா? தக்குவா என்பது மேலே சொல்லியதை போல தாடிகளை வளர்ப்பது அல்ல. தாடி இல்லாதவரும் தக்குவாவோடு இந்த பூமியில் வாழலாம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆடைகளை மாற்றாதவரும் அல்லாஹுடைய அச்சத்தோடு இந்த பூமியில் வாழலாம், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மாற்றமல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. தக்குவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு கண்ணியத்தை அளிப்பவர்கள் உள்ளத்தில் தக்குவாவை சுமப்பவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், லய்யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த ஆடுகளின் இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹுவை அடைவது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுவை அடைகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்மார்களின் தலைவர், முவஹிதுகளின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தை உள்ளத்தில் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களின் அமைப்பையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்குவாவை தான் பார்க்கிறான். தக்குவா இங்கே இருக்கிறது, தக்குவா இங்கே இருக்கிறது, தக்குவா இங்கே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தக்குவா நம்முடைய வாழ்வில் இந்த ரமதானின் மூலமாக பெறப்பட்டிருந்தால், இந்த நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த நோன்புடைய கூலியாக அல்லாஹ் இதை எமக்கு கொடுத்திருந்தால், பாவங்களின் மீதுள்ள பயம் எம்முடைய வாழ்வில் அதிகமாக எல்லையை மீறி இருக்கும்.